ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வத்த குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு, புளி சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற ஒரு மல்டி பர்பஸ் பொடி தான் பார்க்க போகிறோம். இதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், நான் சொன்ன எல்லா குழம்புக்கும் எல்லா சாதத்துக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ரீசெண்டாக செஞ்ச வெண்டைக்காய் புளி குழம்புல கூட இந்த பவுடர் நான் போட்டிருந்தேன். உங்களுக்கு வேணா அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த உளுந்தை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த உளுந்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌனில் வரணும். அண்ட் இந்த உளுந்துலேருந்து நல்லா ஒரு பியூட்டிஃபுல் அரோமா வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அதுலேருந்து பியூட்டிஃபுல் அரோமா வந்துருச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த பருப்பு கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். மல்லி விதைகளை ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த மல்லி விதைகள் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுலேருந்து ஒரு நல்ல அரோமா வரணும். அந்த அளவுக்கு இதையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிடலாம். சீரகம் ஆட் பண்ணிட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். சீரகம் நல்லா படன்னு பொரிஞ்சு வரணும். அது எப்போ பொரிஞ்சு வரது ஆஃப் ஆகுதோ, அதாவது சத்தம் அடங்குதோ, அப்போ அதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். மிளகுல கலர் சேஞ்ச் தெரியாது, அந்த ஸ்மெல்லும் வராது. ஸோ அதை ஒரு 1/2 நிமிஷம் மட்டும் நல்லா நம்ம வறுத்துட்டு அதில் அதை பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 1/2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக இப்போ பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெந்தயத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த வெந்தயமும் கலர் சேஞ்ச் ஆகி அது கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அண்ட் அதுலேருந்து அரோமா வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மல்டி பர்பஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் சொன்ன மாதிரி வத்த குழம்பு, புளிக்குழம்பு, புளி சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நம்ம சேனல்லே நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் பாவக்காய் குழம்பு வீடியோவில் இதை நான் போட்டிருந்தேன். இது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் தனியாக வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை தான் நான் இப்போ போட்டிருக்கேன். இதை நீங்கள் புளிக்குழம்புலையோ வத்த குழம்புலையோ இந்த மாதிரி பாவக்காய் வெண்டைக்காய் குழம்புல நம்ம சேர்த்தும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இது நல்ல ஒரு காரசாரமான காரக்குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். நம்ம யூஸ்வலாக வைக்கிற குழம்பை விட இந்த மாதிரி பவுடர் சேர்த்து வச்சு பாருங்கள், அது டேஸ்ட் தூக்கி கொடுக்கும். வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவும் ஒரே மாதிரி குழம்பு வைக்காமல் டிஃப்ரெண்ட்டாக குழம்பு வைக்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.